வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கக் கோரி மாதவரம், பொன்னேரி ஆகிய வட்டாட்சியர்கள் அலுவலகங்களுக்கு எதிரே பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றம் உத்தரவு விட்டு 1000 நாட்கள் கடந்த பின்னரும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்காமல் பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களை திட்டமிட்டு புறக்கணித்து வரும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்து சென்னை மாதவரத்தில் கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் ரா. சிவபிரகாசன் தலைமையில் மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியின் போது 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கியது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பாமக சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீடு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தரவுகளின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு தமிழக அரசு 10.5% இடஒதுக்கீடு வழங்கும்படி உத்தரவிட்டது. இந்நிலையில் 1000 நாட்களுக்கு மேலாகியும் அதனை அமல்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வரும் திமுக அரசை கண்டித்தும் உடனடியாக வன்னியர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் 10.5% தனி இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் PS சபாபதி, வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் டில்லி நாயக்கர், முன்னாள் மாவட்ட செயலாளர் S. ஞானப்பிரகாசம், கிழக்கு பகுதி செயலாளர் மா. பாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பாமக சட்ட பாதுகாப்பு குழு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மாசிலா மணி தலைமையில் பாமகவினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமூக நீதிக்கு எதிராக பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களை திட்டமிட்டு புறக்கணிக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக செயல்படும் தமிழக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனுவை பாமகவினர் வழங்கினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்தானம், கேசவன், சம்பத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வன்னியர்களின் அவலக்குரல், வன்னியர்களின் அவலக்குரல் கேட்குதா 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 கேட்குதா. இது ஏன் தடையில்லை, மனமில்லை மனமில்லை நம்பிக்கை துரோகம் செய்த கிடைச்சா வன்னியர்களுக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு ஒத்துக்கிட்டு எல்லாரும் சொல்றாங்க அது இது இதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. வன்னியர்களுக்கு அந்த ஆண்டு